இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்ன சாதி கேஷ் இல்லையா? இங்கேதான் நான் எடுத்து வச்சேன். அதுக்குள்ள எப்படி காணாம போவோம்? உங்க ரூம்குள்ள அப்படி யாரு கேட்காம வருவாங்க? சக்தி, சிசிடிவி கேமரா ரூம்ல போய். சாரி சார், சிசிடிவி 2 நாளா ஒர்க் பண்ணல சார். நாளைக்கு தான் சர்வீஸ் பண்ண வராங்க சார். எதுக்கு சிசிடிவிலாம்? ஆபீஸ்ல இருந்த பணம் எப்படி காணாம போகும்? கேக்குற மாதிரி கேட்டா பணம் தானா கிடைக்க போகுது. தள்ளுங்க. வெல், ஆதி ரூம்ல வச்சிருந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை காணோம். நீங்க யாராவது எடுத்திருந்தா கொடுத்துருங்க. நாங்க எப்படி சார் இதெல்லாம் பண்ணுவோம்? இப்படிலாம் கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க. கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா தெரியும். மித்ரா, யாருக்கு ஃபோன் பண்ற? நீங்க சும்மா இருங்க ஆதி, நான் பாத்துக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்? யா. அக்கா ஆபீஸ் போயிட்டு வந்துருச்சா? அம்மா, என்னடா? அக்கா வந்துட்டாங்களா? வந்துட்டா, பாத்ரூம்ல தான் இருக்கா. ஓ, அக்கா இவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்களே. என்ன பேக் வெயிட்டா இருக்கு? உள்ள அப்படி என்ன இருக்கு? பேக்ல எவ்வளவு பணம் இருக்கு? நீ பண்றதெல்லாம் பார்த்தா உன் அட்வான்ஸ் பணத்துல கேண்டீன் ஆரம்பிப்போமா இல்ல உன் பிஎஃப் பணத்துல ஆரம்பிப்போமானே தெரியலையே. கேண்டீன் ஆரம்பிக்க கேட்ட பணத்தை அக்கா ரெடி பண்ணிட்டாங்களா? அக்கா சூப்பர்க்கா. இவ்வளவு சீக்கிரம் நீ பணத்தை ரெடி பண்ணி கொடுப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இவ்வளவு பணத்தை இப்படி நடு ஹால்ல வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவருக்கா. அக்கா, அக்கா, என்னடா? உன் பேக்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிறேன். எடுத்துக்க. அக்கா, பேக் கபோர்ட்ல வச்சிடுறேன். சரிடா. சரிக்கா. மொத்தமா ஆபீஸ்ல எவ்வளவு பேர் தானா? மேடம், ஒரு ஸ்டாஃப் மட்டும் எனக்கு ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க மேடம். ரிசைன் பண்ணிருக்காங்களா? அப்ப நீங்க முதல்ல அவங்கள பத்தில சொல்லிருக்கணும். யார் அவங்க? பாரதி மேடம். என்னங்க பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல மேடம், இன்னைக்கு அவங்க ஒருத்தங்க மட்டும் தான் மேடம் ஆஃபீஸ் விட்டு வெளியே போயிருக்காங்க. அதுவும் இல்லாம போகும்போது கூட பிஎஃப் பணம் சீக்கிரமா வரணும்னு சொல்லிட்டு போனாங்க மேடம். அதுக்காக பாரதி தான் திருடி இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? சரிங்க மேடம், அவங்க நல்லவங்களாவே இருந்துட்டு போகட்டும். பட் சந்தேகம்னு வந்ததுக்கு அப்புறம் கிளியர் பண்றது நல்லது தானே? இல்ல, அதுக்காக நான் சொல்ல வரல. மித்ரா, அவங்க சொல்ற மாதிரி சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறது நல்லது தானே? வாங்க போலாம். ஓகே மேடம். சரி, நீங்களாம் ஒர்க்க பாருங்க. இங்க பாரதிங்கிறது யாரு? நான் தான் மேடம். வாடா. உங்க வீட்டை கொஞ்சம் செக் பண்ணணும். என்னாச்சு மேடம்? எதுக்கு எங்க வீட்டை செக் பண்ணணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரதி. ஆபீஸ்ல வச்சிருந்த ஆதியோட பணத்தை காணோம். அது விஷயமா என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. எல்லா ஸ்டாஃப்ஸையும் விசாரிச்சு அவங்களை செக்கும் பண்ணியாச்சு. ஆபீஸ்ல இருந்து கடைசியா வந்தது நீங்க தான். அதான் அப்படியே உங்களையும் செக் பண்ணி பார்த்துடலாமேன்னு. ஏமா என்ன பேசிட்டு இருக்க நீ? போலீஸ் அப்படி சொன்னாங்கன்னா நீங்களும் உடனே போலீஸ் எங்க கூட்டிட்டு வந்துருவீங்களா? அதானே, 5 வருஷமா உங்க கம்பெனியில தானே வேலை பாக்குறா. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, தயவு செஞ்சு எங்களை எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் தான் என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன்ல.
இங்க பாருங்க, இது எங்களோட டியூட்டி. நீங்க பணத்தை எடுக்கலனா எங்களை செக் பண்ண அலோ பண்ணுங்க. உங்க மேல நீங்களே ஏன் சந்தேகத்தை வர வச்சுக்கிறீங்க? செக் பண்ணிக்கோங்க மேடம். கான்ஸ்டபிள், சரி போய் செக் பண்ணுங்க. சரிங்க மேடம். என்னத்த இது? மேடம், வீடு முழுக்க தேடியாச்சு மேடம். சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை. போதுமா? ஓகே பாரதி, எங்க டியூட்டியை பார்க்க ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. சுதாகர் சார், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ஏன் சார், பாரதி உங்க கம்பெனில 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஒரு நாளாச்சும் தேவையில்லாம லீவ் போட்டிருப்பாளா? இல்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி இப்படி எல்லாம் நடந்திருப்பாளா? கையில 2 பசங்களை வச்சுக்கிட்டு நீங்க எப்போ மீட்டிங்னு கூப்பிட்டாலும், நீங்க எவ்வளவு தூரத்துல வேலை சொன்னாலும் அத ஓடி போய் செஞ்சவ தானே சார் இவ. அவ மேல எப்படி சார் உங்களால சந்தேகப்பட முடிஞ்சது? வாங்க போலாம். அக்கா, யார் நீ? நான் இவங்களோட தம்பி. கையில என்ன? பணம். 3 லட்சமா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பணம் ஏது? எங்க அக்காட்ட இருந்தா வாங்கினேன். நான் கொடுத்தனா? டேய் மனோ, என்னடா சொல்ற? நான் எப்போ உன்கிட்ட பணத்தை கொடுத்தேன்? என்கிட்ட இவ்ளோ பணம்லாம் கிடையாதே. என்னக்கா எப்படி சொல்ற? நீ பாத்ரூம்ல இருந்தப்போ நான் உன் பேக்ல இருந்து பணத்தை எடுத்துக்குவான்னு கேட்டேனே, நீயும் எடுத்துக்கோன்னு தானே சொன்ன. அதான் நான் கேண்டீன் கான்ட்ராக்ட் கட்டுறதுக்கு எடுத்துட்டு போனேன். அக்கா, உன் பேக்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிறேன். எடுத்துக்க. மேடம், அது வந்து இந்த பணம் எப்படி என் பேக்ல வந்ததுன்னு ஐயோ பாரதி, பாரதி, பணத்தை திருடிட்டு பாதியிலே ஆபீஸை விட்டுட்டு வந்தது மட்டும் இல்லாம நல்லவ மாதிரி நடிக்கிறியா? இல்ல மேடம். இன்னைக்கு இருக்குடி உனக்கு. வாடி வாடி பாரதி, வாடி மேடம், வாடி நான் எதுவும் பண்ணல. சொல்றேன், நான் சொல்றது கொஞ்சம் கேளு.